Taste the Daily. தமிழக அரசு முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் உற்பத்தி, சேமிப்பு மற்றும் விற்பனைக்கு ஏப்ரல் 8, 2025 முதல் 1 வருட தடை விதித்திருப்பதை முட்டாள்தனமான நடவடிக்கை என முட்டை உற்பத்தியாளர்கள் விமர்சித்துள்ளனர். தரமற்ற உணவகங்களை கண்காணிக்காமல் முட்டை தேவையை குறைத்து திமுக அரசு ஏற்படுத்திய பொருளாதார இழப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் உற்பத்தி, சேமிப்பு, விநியோகம் மற்றும் விற்பனைக்கு 2025 ஏப்ரல் 8 முதல் 1 வருடத்திற்கு தடை விதித்துள்ளது. இந்த முடிவு முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மயோனைஸ் தயாரிப்பில் முட்டையின் பயன்பாடு தடை செய்யப்பட்டதால் உணவகங்கள் மற்றும் உணவு தயாரிப்பு நிறுவனங்களில் முட்டைக்கான தேவை குறையலாம் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பல உணவகங்கள் முறையற்ற சேமிப்பு மற்றும் சுகாதாரமின்மையால் உணவு மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக, மயோனைஸை குளிர்சாதன பெட்டியில் சேமிக்காமல் சூடான சூழலில் வைப்பது பாக்டீரியா பெருக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இதற்கு உணவகங்களை கண்காணித்து தண்டனை விதிக்க வேண்டும். ஆனால் முட்டை உற்பத்தியாளர்களை பாதிக்கும் வகையில் தடை விதிப்பது தவறு என வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். மயோனைஸ் தடை முட்டை சந்தையில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தலாம். தமிழ்நாட்டில் மயோனைஸ் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் உணவகங்களில் முட்டை பயன்பாடு குறைவதால் முட்டை விலை குறையும் அபாயம் உள்ளது. இது கோடை காலத்தில் ஏற்கனவே உற்பத்தி குறைந்துள்ள விவசாயிகளுக்கு மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் உணவு தரக்கட்டுப்பாட்டுத்துறை குறிப்பிட்ட தவறு செய்யும் உணவகங்களை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக மயோனைஸ் தடை போன்ற முடிவுகள் முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த தடையை மறுபரிசீலனை செய்து முட்டை தொழிலை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லையெனில் தமிழ்நாட்டின் முக்கிய பொருளாதார தூண்களில் ஒன்றான முட்டை தொழில் நெருக்கடியை சந்திக்கும் அபாயம் உள்ளது.